எப்பா சுடலை மாயாண்டி மாட முனியப்பன் முனியாண்டி எப்பா ஒரே ரூபந்தான் கணக்கு. தமிழ் வார்த்தையில் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, புரியுதா? தமிழ்நாட்டுக்காரப்ப இங்கே முத்திரையை வாங்கி எப்படியோ எம்பியாக போய் முத்திரையை வாங்கி எங்கே உட்காருதான்? டெல்லியில் உட்காருதான். டெல்லியில் உட்காந்து இப்போ ஒருத்தன் தமிழ்நாட்டுக்காரப்ப தமிழ்நாடை வச்சு நாசம் பண்ணி எந்த கோயிலை இடிக்கணும், எந்த இடம் கோயில்களை பூரா க்ளோஸ் பண்ணணும், எந்த இடத்த பட்டா போடணும்னு இதே சோழியா அலைகிறவன் இந்த கருப்பு சிகப்பு கொடிக்காரன், புரியுதா? இந்த கொடிக்காரன் தான் டெல்லியில் உட்காந்து கட்சி ஆஃபீஸில் அவனுடைய கட்சி ஆஃபீஸில் உட்காந்து டெல்லி இப்போ இவனுங்களைத்தான் இப்போ கணக்கு. ஆனால் ஓட்டு முத்திரையை வாங்கு உட்கார்றா அப்படின்னு கூண்டோடு அழுதுக்கு தான் இப்போ பார்ப்பார் ஐயா. டைம் வரையில், புரியுதா? இல்லை கருப்பு சிவப்பு எல்லாவனுமே புரிஞ்சிக்கோ. கரடன் முன்னாடி போடுதோம்னா பறவைகள் விலங்குகள்லாம் சாப்பிட்டு கண்டமானிக்கு ஆக்கணையில் நீ சொல்கிற வார்த்தை தமிழ் வார்த்தையில் தமிழ் எழுத்து தான் உண்டு. உனக்கு என்னடா டிஆர் பால், டிஆர் பால். இங்கிலீஷ் எழுத்துனடா நாய். இல்லை நாய் இல்லை, நீ அச்சடித்த மாதிரி 9ஆம் நம்பர் அந்த மாதிரி உன்னுடைய முகச்சப்பு, அந்த மாதிரி உள்ள உறுப்பு, அந்த மாதிரி உள்ள நீ கணக்கில் உள்ளவன். இப்போ தமிழ்நாட்டில் முத்திரை வாங்கி டெல்லியில் போய் உட்காந்து என்ன செய்தான்? டெல்லியில் இருக்கிற மந்திரி பூரா டூட்டி முடிஞ்ச உடனே சட்டசபை அவங்க கூட்டத்தில் முடிஞ்ச உடனே அதில் இந்தியா பேசுவான், இவனு ஹிந்தி பேசுவான். எப்போ வாங்க, எனக்கு உங்களுக்கு நான் கை வச்சா தான் எனக்கு என்னுடைய வாய், என்னுடைய முகம், கை நல்லா இருக்கும், என் உடம்பு நல்லா இருக்கும்னு நீ டெல்லியில் உட்காந்து சொல்லுத. டிஆர் பால் ஏண்டா முட்டா பேல 3 கோயில், 3 சாமி, 3 அம்மம்மார்களை இடிச்சோம்னு வாயிலிருந்து சொல்லிட்டீல. அந்த கணக்கு ஆதியில் நீ சேட்டை பண்ணவன். ஆதியில் மோசமான பையன் நீ. உன்னுடைய கணக்கில் இப்போ கரடன்லேருந்து அந்த கணக்கு கொடுக்கணும். கைலாசத்துலேருந்து கரடன், இது கரடன்லேருந்து வர்றது எழுத்து வந்து தமிழ் வார்த்தை எழுத்து வரும். ஏன்னா நீ டி யாருன்னு வச்சுருக்க. நாங்கள் கடவுள் வச்ச கணக்கில் கைலாசத்துலேருந்து கரடன் சொன்ன கணக்கில், கரடன் முன்னாடி கணக்கு போடுற கணக்கில் சூனா தமிழ் வார்த்தை சூனா, புரிஞ்சுக்கோடா. இல்லை கருப்பு சிவப்பு கொடி திமுக. இல்லை நீ இந்த வீடியோ நீ பார்த்து இந்த எழுத்துக்களை பார்த்து இந்த திரை லோகத்தில் விட்ட கணக்கை நீ பார்க்கலன்னு வச்சுக்கோ. இல்லை சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நைய நறுங்க தட்டிடுவார். காளீஸ்வர் பூமியில் இறங்கிட்டார். இறங்கி என்ன செய்யணுங்கிற வழியில் பார்க்கார். இப்போ உலகத்தை ஒத்தையில் அடக்குவார். புரியுதா? அண்டா 3 அம்மம்மார் கோயிலில் 100 வருஷத்துக்கு முன்னாடி இடித்தோம்னு சொல்லுத. டிஆர் பால் பேரை பாடுறா. பாலுடையார் அவன் வாய் நம்பர் 9, புரியுதா? அண்டா அம்மம்மார்களை 3 இடத்துல உள்ளதை இடித்தோம்னு நீயே கணக்கு விட்டுட்ட. அப்போ ஆதியில் எவ்வளோ சட்டை பண்ணியிருப்ப? இல்லை முட்டா பேல இந்த அர்த்தத்தில் கோடி அர்த்தம் எடுக்கலாம், புரியுதா? படிச்சிருக்கான்ல, நீ படிச்சிருக்கல, இந்த கணக்கை அவனுக்கு விடுங்கடா. டிஆர் பால் 9 நம்பர் தமிழ் வார்த்தையில் 9ஆம் நம்பர் முக்கால் சத்தியம், புரிஞ்சுக்கடா. அம்மம்மார் கோயில் 100 வருஷத்துக்கு முன்னாடி இடித்தோம்னு கணக்கு சொல்கிறது சொல்லணும்ல. சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி வாயால் சொல்லுதான். அப்போ அந்த வாயில் இவன் என்ன வைக்கான்? எங்கே போகிறான்? டெல்லியில் இருக்கிற மந்திரியை பூராமே பக்கத்தில் உட்காந்து அவன் என்னென்ன செய்தான்னு. இல்லை சாமி, நாங்கள் எங்கேருந்து பார்க்கண்டா நீ செய்கிற சேட்டை. உன்னுடைய வாய், உன்னுடைய முகம், உன்னுடைய தோற்றம் எப்படி இருக்க? நல்லா திரை லோகத்தில் எல்லாத்துக்கும் இன்னொரு தடவை விடு. உன் உடம்பு செய்ச எல்லாமே புரிஞ்சுக்கிடுவான், ஆணும் பெண்ணும். ஆஹா நம்பர் 9 அப்படின்னு. நம்பர் தமிழ் வார்த்தையில் 9ஆம் நம்பர், புரியுதா? புரிஞ்சு நட, புரியுதா? நீ செஞ்ச கூத்து, நீ மேலேருந்து கீழே வரைக்கும் உட்கார்ந்தவன் போகிறான். இதே சோழியா அலையிற எல்லா கோயில்களை இடிக்க, எங்கே பத்திரங்களை போட, எங்கே சேட்டை பண்ண, நீதிமன்றத்தில் கவர்மெண்ட்டாக லாயராக இருக்கிறவன் போகிறான் சேட்டை பண்ணுறான்னு நறுக்கி வெட்டி விட்டுவார். வெட்டி தையலை போட்டு நீ சிறுநீரை கழிக்க முடியாது, புரியுதா? உள்ள உன் வயிற்றுக்குள்ளே நீ வீட்டில் செப்டாங்க போட்டிருக்கல, அந்த மாதிரி செப்டாங்க உள்ளே அடைச்சி விட்டுவார். அது காளீஸ்வர் ஒன்று தான் செய்ய முடியும். புரிஞ்சு நடா, பயந்து நடா. நெற்கோட்டில் எல்லாமே இறுக்கி வராரு, பயந்து நடடா. மந்திரியிலேருந்து எம்எல்ஏ முதலமைச்சர் வரைக்கும் பயந்து நட. என்னடா நாடு? தாய் இந்தியா நாட்டு தாய் வழி வந்தீங்களாடா? இல்லை இந்த நரகளை சாப்பிடும் பண்ணி
அது வயிற்று வழியே வந்தீங்களாடா? யோசித்து பாடுறா, உட்காந்து யோசித்து பாடுறா. தாய் வயிற்று வழியே வந்திருக்க. அப்போ அகம்பாத சேட்டை, ஓவர் சேட்டை. முக்கால் சத்தியம். இல்லை இவனை பார்த்துக்கோங்கடா. டிஆர் பால் பேரை பாடுறா. இங்கிலீஷ் பேரை வச்சு பிற தமிழில் கொண்டு வரேன். இது கைலாசத்தில் கணக்கு வரையில் இராணுவ வரையில் தூக்கிடுவான். தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவான். அதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயிலை பார்வதி, சரஸ்வதி, லட்சுமி நாங்கள் 3மே கோயிலை இடிச்சிருக்கோம்னு வாயில் விட்டுட்டான். இவனை செண்டா தூக்கி தலை கீழே சேஸ்பி வச்சு தூக்குவார், வெட்டி விட்டுருவார், வெட்டி தையலை போட்டு விட்டுருவார். புரியுதா? இல்லை இந்த செம்மத்தில் நீ வயசானா இருந்தாலும் சரி, முதுமை இருந்தாலும் சரி, தப்பு செஞ்ச தண்டனை இந்த செம்மத்தில் கொடுத்து தான் தீர்வார். கொடுத்துட்டார். இதாண்டா தண்டனை. உன்னை விரட்டி அடிப்பார். யார் சொத்துலடா இருக்க? சொத்து பூரா எழுதி கோடி கணக்காக எழுதி ஒரு பேப்பரை வச்சு அழைதியாங்க. ஏலே காமுட்டா பேல என்னடா வளர்த்த? உனக்கு எப்படி அவ்வளோ சொத்து இருடா? உனக்கு நீதிமன்றத்தை அவமதிச்சா பேச வெளியில் முக்கால் சத்தியம்.